அந்த இன்சூரன்ஸ் தொழிலை நான் நேசிச்சு பண்றேன், ரொம்ப விருப்பப்பட்டு உண்மையா பண்ணிட்டு இருக்கேன். அதனால அந்த இன்சூரன்ஸ் தொழில் வந்து எனக்கு இந்த ஆடி காரை கொடுத்துருக்கு. நிறைய பேர் நீ சொல்ற மாதிரி ஆச்சரியமா கேட்பாங்க, சார் 3000 ரூபாய் கெடுக்கிறோம், எப்படி நீங்க 1 கோடி ரூபாய் எங்களுக்கு கிளைம் கொடுப்பீங்க, இது நம்பர் மாதிரி இல்லையேம்பாங்க. பேசிக் என்ன தெரியுமா, ஷேரிங் ஆஃப் த லாஸ் அப்படின்னா நிறைய பேர் சேர்ந்து கொஞ்சம் பேர்த்தோட லாஸை ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஆய்க்குட்டியிலிருந்து விண்டு மில் வரைக்கும் எல்லாமே ப்ராப்பர்ட்டி தான், அதுகளுக்கும் நாங்கள் இன்சூரன்ஸ் பண்றோம். மெடிக்ளைம் எடுக்கும் போதே ஒருவேளை ஒருத்தருக்கு வேற வியாதி இருக்கு, சுகரோ பிபியோ அல்லது ஹார்ட் டிசீஸோ இருக்கலாம், அதை அவர் டிக்ளேர் பண்ணிட்டாருன்னா அப்ப இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்ல டெத்தை பத்தி பேச மாட்டாங்க, லைஃப் இன்சூரன்ஸ்ல ஹாஸ்பிட்டல் பில்லை பத்தி பேச மாட்டாங்க. ஒரு 20 வயசுக்காரர் 2 கோடி ரூபாய் கேட்கிறாரு, 40 வயசுக்காரர் 2 கோடி ரூபாய் கேட்கிறாரு. இன்சூரன்ஸ் கம்பெனிகள் எப்படி கால்குலேட் பண்ணா, இதுதான் ரிஸ்க் கால்குலேஷன். நாங்களே கூட இன்சூரன்ஸ் பேசிட்டு இருக்கும் போதே கேட்பாங்க, சார் எல்லாமே புரிஞ்சிருச்சு, நீங்க கவரேஜ் எல்லாம் சொல்றீங்க, கிளைம் பண்ற போது நான் இருக்க மாட்டேன், என் ஒய்ஃப் எங்க போய் கேட்பாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நான் லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் பில் வரும்னு நினைக்கக்கூடாது. ஒருவேளை இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்கிறவங்க நான் இறந்து போனாலும் எனக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இன்சூரன்ஸ்ல ஆம்புட்ஸ்மேன் ஒரு அமைப்பு இருக்கு, ஈக்குவல் கோர்ட்டுக்கு பவர், அவங்களுக்கு ஈக்குவல் பவர். இன்சூரன்ஸ்ல தான் பிரச்சனையா, நீங்க லைஃப் இன்சூரன்ஸ்கள்ல தற்கொலை கவர் ஆகும், சூசைடு கவர் ஆகும். பட் மீடியா மைண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் இன்சூரன்ஸ் ஃபேக்டரியினுடைய நிறுவனர் இளங்கோ இணைஞ்சிருக்காரு, அவர் கூட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், இந்த ஒரு கேள்வியை உங்கள்கிட்ட கேட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்குது சார். ஒரு சாதாரண இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஒரு 60 லட்ச ரூபா ஆடி காரில் வந்து இறங்குறது எந்த அளவுக்கு சாத்தியம்? உங்கள் ஆச்சரியம் நியாயமானது தான். இதில் வந்து இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டு அல்லது மற்றவங்க தான் ஆடிக்கார் வாங்கணுங்கிறது கிடையாது. இன்சூரன்ஸ் ஏஜென்சி தொழிலும் லாபகரமான ஒரு அருமையான தொழில். பட் இதில் என்ன அப்படின்னா, அந்த இன்சூரன்ஸ் தொழிலை நான் நேசிச்சு பண்ணுறேன், ரொம்ப விருப்பப்பட்டு உண்மையாக பண்ணிகிட்ருக்கேன். அதனால் அந்த இன்சூரன்ஸ் தொழில் வந்து எனக்கு இந்த ஆடி காரை கொடுத்துருக்கு, அப்படி தான் சொல்லணும். கண்டிப்பாக எந்த அளவுக்கு தொழிலை நேசித்து செய்கிறோமோ அதுக்கு நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு கொடுக்குது. எஸ், அதான் அந்த தொழிலே கொடுக்குது, அவ்வளோதான். சார், இந்த அளவுக்கு ஒரு தொழிலை நேசித்து செய்கிறீங்க அப்படின்னா உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். என்னை பற்றி சொல்லணும்னா ரொம்ப பேசிக். என் பேர் இளங்கோ, இன்சூரன்ஸ் ஃபேக்டரி இளங்கோ, இதுதான் என்னோட பிராண்டு. என்னோட ஃபேமிலி ஒரு சாதாரணமான ஒரு விவசாய பேக்ரவுண்ட் ஃபேமிலி தான். அப்பா வந்து தமிழ் வாத்தியார், அம்மா வந்து விவசாயம், ஒய்ஃபு, ஒரு பையன் ஒரு பொண்ணு. பட் இதில் என்னென்னா, நான் இன்சூரன்ஸ் தொழிலை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறேன், வேறு எந்த தொழிலையும் நான் செய்கிறதில்ல. அதனால தான் என்னோட தொழிலுக்கு பிராண்டே வந்து இன்சூரன்ஸ் ஃபேக்டரின்னு வச்சுருக்கேன். இவ்வளோதாம்மா, ரொம்ப சிம்பிள் பேக்ரவுண்ட். சார், எல்லாருக்குமே பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப பேசிக்கான ஒரு டவுட் தான், இந்த இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் அப்படின்றது எப்படி ரன் ஆகுது சார்? நிறைய பேர் நீ சொல்கிற மாதிரி ஆச்சரியமாக கேட்பாங்க, சார் 3000 ரூபாய் கெடுக்கிறோம், எப்படி நீங்கள் 1 கோடி ரூபாய் எங்களுக்கு கிளைம் கொடுப்பீங்க, இது நம்பர் மாதிரி இல்லையேம்பாங்க. இது சாதாரணமாக பார்த்தா அப்படி தான் தெரியும். பட் இன்சூரன்ஸோட பேசிக் என்ன தெரியுமா, ஷேரிங் ஆஃப் த லாஸ் அப்படின்னா நிறைய பேர் சேர்ந்து கொஞ்சம் பேர்த்தோட லாஸை ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஊரில் அல்லது ஒரு லே அவுட்டில் இருக்காங்க, ஒரு 1000 பேர் இருக்காங்க. 1000 பேரும் ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, எல்லாத்தையும் வாங்கி ஒரு இடத்துல வச்சுக்கிறோம். கொஞ்சம் பேர்த்துக்கு தான் உடம்பு சரியில்லாமல் போகுது அல்லது இறந்து போகிறாங்க. அவங்க மட்டும் இந்த 1000 ரூபாய் போட்டால் அந்த 1 லட்சத்துக்கோ 10 லட்சத்துக்கோ எடுத்துக்க போகிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, 1000 ரூபாய் கொடுக்கறதுனால கொடுக்குறவங்களுக்கு ஒரு நஷ்டம் இல்லை. ஆனால் அந்த லாஸ் ஆனவங்க அந்த 5 லட்சம் அல்லது 10 லட்சத்தை எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் மிகப்பெரிய ஒரு ஆறுதலான விஷயம். அப்போ நிறைய பேர் சேர்ந்து கொஞ்சம் பேர்த்துக்கு நடக்கிற லாஸை ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதனால நீங்கள் கொடுக்குற பிரீமியம் சின்னதாக தெரியும், அடையிற பலன் பெருசாக தெரியும். இதுதான் பேசிக் அபவுட் இன்சூரன்ஸ். ஓ, இவ்வளோ சிம்பிளான ஒரு, இவ்வளோதான் சிம்பிள். இதுதான் கால்குலேஷன். இதை செய்கிறது இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த நம்ம எல்லாத்துக்கிட்டையும் காசு வாங்கி நஷ்டமாகறவங்களுக்கு கொடுக்குறாங்க இல்லையா, இந்த வேலையை செய்கிறவங்க தான் இன்சூரன்ஸ் கம்பெனி, அவ்வளோதான். இப்போது உங்களுடைய இன்சூரன்ஸ் ஃபேக்ட்ரியில் என்ன மாதிரியான பாலிசிலாம் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்கீங்க? ரொம்ப சிம்பிளாக நான் முதல்ல சொன்னேன், இன்சூரன்ஸ் ஃபேக்டரிங்கிறது தான் என்னோட பிராண்டு.
அப்போ இன்சூரன்ஸ் சம்மந்தமாக எல்லா சர்வீஸும் நாம் கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிறந்த குழந்தையிலிருந்து 100 வயசு ஆகிற ஒரு மனுஷனுக்கு என்னென்னவெல்லாம் ரிஸ்க் இருக்குது, லைஃபு, ஹெல்த்து, எல்லா பாலிசியும் கொடுக்குறோம். அடுத்தது, ஒரு மனுஷனுக்கு மட்டுமே இன்சூரன்ஸுங்கிறது கிடையாது. அந்த மனுஷனை நம்பி இருக்கிற அல்லது மனுஷன் வச்சிருக்கிற சொத்துக்களுக்கும் இன்சூரன்ஸ் வேணும். அப்படி பார்த்தா காரு, பைக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறாரு, அதனோட அசட்டு, பில்டிங், ட்ராவல் அல்லது அந்த கூட்ஸ் மூவ் பண்ணுறது, இன்னும் சிம்பிளாக சொன்னால் ஒரு நாய்க்குட்டியிலிருந்து விண்டு மில் வரைக்கும் எல்லாமே ப்ராப்பர்ட்டி தான். அதுகளுக்கும் நாங்கள் இன்சூரன்ஸ் பண்ணுறோம். நாங்கள் இன்சூரன்ஸில் பண்ணாத பிஸ்னஸே கிடையாது. எல்லா இன்சூரன்ஸ் பாலிசிகளும் நாங்கள் செய்கிறோம். இதுதான் விஷயம். எல்லா இன்சூரன்ஸுமே நீங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்டு எஸ் சர்வீஸ். எஸ், இன்சூரன்ஸை தவிர வேறு எதுவும் செய்கிறதில்ல. தட் இஸ் கால்ட் இன்சூரன்ஸ் ஃபேக்ட்ரி. சார், இன்சூரன்ஸ் ஒரு சாதாரண மனுஷனுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவமானதாக இருக்குது? ரொம்ப சிம்பிளாக ஒரு கால்குலேஷன் சொல்கிறேன். வயசாகி இறந்து போகிறவங்க, நோய் வந்து இறந்து போகிறவங்கள இந்த கணக்கெல்லாம் விட்டுடலாம். ஒரு டேட்டா இருக்குது. என்ன அப்படின்னா, இந்தியாவில் ஒரு வருடத்துக்கு ரோடு ஆக்சிடென்ட்கள் மட்டும் கிட்டத்தட்ட 1,62,000 பேர் இறந்து போகிறாங்க. ரொம்ப சிம்பிளாக சொன்னால் ஒரு நாளைக்கு 460 பேர் இறந்து போகிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக சொல்லணும்னா, சில டேட்டாவெல்லாம் பார்த்தா நமக்கு அதிர்ச்சியாக இருக்குது. இந்தியாவில் நாய்க்கடி கேஸுகள் மட்டும், டாக் பைட், கிட்டத்தட்ட 37 லட்சம் கேஸ் ஃபைல் ஆகிருக்கு. அப்படின்னா பதிவாயிருக்கு. அதை விட ரொம்ப முக்கியம், இந்தியா ஃபுல்லாக பாம்பு கடி மட்டும் கிட்டத்தட்ட 40 லட்சம் கேஸ் வருஷத்துக்கு பதிவாகுது. இறந்து போகிறவங்க 50,000 பேர் இறந்து போகிறாங்க. நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இவங்க எல்லாருமே ஆக்சிடென்டலாக திடீர்னு இறந்து போனவங்க. அப்போ இந்த இறந்து போகிற மனிதர்கள் எல்லாமே ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறவனா தானே இருந்திருப்பான். கண்டிப்பாக அவனை நம்பி ஒரு குடும்பம் இருந்திருக்கும், குழந்தைங்க இருந்திருப்பாங்க. இப்படி ஒரு மனிதன் திடீர்னு இறந்து போயிட்டான்னா அந்த குடும்பத்துக்கு வருமானம் நின்று போகும். ரொம்ப யதார்த்தமாக சொன்ன, ஒரு மனுஷன் இறந்து போயிட்டா 30 நாளைக்கு தான் வருத்தம். 31வது நாள்லேருந்து அவனோட வருமானம் தான் வருத்தம். எப்போ? லைஃப் டைமுக்கு. அதனால தான் சொல்கிறோம், ஒரு ஏர்ன் பண்ணுற எல்லா மனுஷனுக்கும் கண்டிப்பாக இன்சூரன்ஸ் வேணும். இந்த இன்சூரன்ஸுங்கிறது மட்டும்தான் இந்த வருமானத்தை திருப்பி கொடுக்கும். இன்சூரன்ஸ் அப்படின்றது ஒரு அத்தியாவசிய தேவை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. கண்டிப்பாக. எந்த வயசில் நம்ம இன்சூரன்ஸ் எடுத்தால் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும்? ஜென்ரலாக வயசு சொல்கிறத விட அவங்க ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும். ஏன்னா நான் முதலே சொன்ன மாதிரி அவரோட இழப்பு மட்டுமே இழப்பு கிடையாது, வருத்தம் மட்டும்தான். அந்த வருத்தம் 30 நாளைக்கு தான். 30 நாள் கழிச்சு அவருடைய வருமானம் தான் இழப்பாக போயிடும். அப்போ அந்த வருமானத்தை யாரெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் இன்சூரன்ஸ் வச்சுக்கணும். ஜென்ரலி நம்ம நாட்டில் பார்த்தோம்னா ஒரு 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தான் நல்லா ஏர்ன் பண்ணுவாங்க, ஹெல்த்தாக இருப்பாங்க. இவங்க தான் முதல்ல இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும். 2 விஷயத்துக்காக 35 வயசில் இருக்கிறவங்க எடுத்துக்கணும்னு சொல்கிறேன். ஒன்று, ப்ரீமியம் குறைவாக இருக்கும், கவரேஜ் ஜாஸ்தியாக இருக்குது. இன்னொன்று, சின்ன ஃபார்மாலிட்டிஸோட இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். மெடிக்கல் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பெருசாக இருக்காது. அதனால் பெஸ்ட் ரெக்கமெண்டேஷன் 35 வயசில் எடுத்துக்கணும். ஒருவேளை இல்லை, முடியலை அப்படின்னா 45க்குள்ளேயாவது இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும். இது ஈவன் ஹெல்த் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் ரெண்டுக்குமே பொது. 45லிருந்து 50, 55 போகும்போது ப்ரீமியம் ஜாஸ்தி ஆயிரும் அல்லது மெடிக்கல் ஃபார்மாலிட்டிஸ் ஜாஸ்தியாகும். 55க்கு மேலே போனால் இன்சூரன்ஸ் பாலிசிகள், நல்ல பாலிசிகள் கிடைக்கிறது சிரமம். அதனால பெஸ்ட் ஏஜ் எப்பவுமே 35 அல்லது 45, இதுக்குள்ளே இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது தான் பெஸ்ட். சார், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நடுத்தர குடும்பம், மாதம் வந்து குடும்ப தலைவனுக்கு ஒரு 25,000 ரூபாய் வருமானம் இருக்கு, அந்த குடும்பத்தோட வருமானமே 25,000 ரூபாய் அப்படின்ற பட்சத்தில் அந்த குடும்பம் என்ன மாதிரியான பாலிசியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், அவங்க எப்படி அந்த இன்சூரன்ஸை கால்குலேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத கொஞ்சம் சொன்னீங்க அப்படின்னா கொஞ்சம் கரெக்ட். எப்பவுமே நீங்கள் அந்த வருமானத்தோடு சொன்னதுனால நான் கரெக்டாக சொல்கிறேன். உங்களுக்கு 25,000 ரூபாய் அந்த வருமானம் வருது அந்த ஃபேமிலிக்கு. மேபி ஒரு அந்த குடும்பத் தலைவர் ஒரு 25,000 ரூபாய் அந்த ஃபேமிலிக்கு கொடுத்துட்ருக்கிறார். அப்போ இவங்க எப்படி கால்குலேட் பண்ணணும்? நான் 25,000 ரூபாய் கொடுத்துட்ருக்கிறேன் என்னோட குடும்பத்துக்கு, நான் இல்லைன்னா மாதம் 25,000 ரூபாய் என் ஃபேமிலிக்கு வரணும். இதுதான் சிம்பிள் கால்குலேஷன். அப்படியே ரிவர்ஸில் ஒர்க் பண்ணுங்கள். இந்த 25,000 ரூபாய் ஒரு பேங்க்லேருந்து வரணும் அல்லது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வரணும் அப்படின்னா அங்கே எந்த தொகையை நான் முதலீடாக போடணும்? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 25 லட்ச ரூபா நான் ஏதோ ஒரு இடத்துல டெபாசிட்டாக வச்சுருந்தேன்னா மாதம் வட்டி 25,000 ரூபா வரும்னு வச்சுக்கலாமா? அப்போ நான் எப்படி கவரேஜ் இருக்கணும்? 25 லட்ச ரூபா கவரேஜ் எனக்கு இருக்கணும். இதுதான் சிம்பிள் கால்குலேஷன். அதை கொடுக்குறதுக்கு இன்றைக்கி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு 25 லட்ச ரூபா ஒரு ஆக்சிடென்ட் பாலிசியாவது அட்லீஸ்ட் வச்சுருக்கணும். ஏன்னா நான் என்னோட தொழில் மேபி நான் ரோடில் இருக்கிறவனா இருக்கலாம் அல்லது ரெகுலராக ட்ராவல் பண்ணுறவங்களா இருக்கலாம். அட்லீஸ்ட் ஏன்னா ஆக்சிடென்ட் பாலிசி ஏன்னு சொல்கிறேன்னா ரொம்ப குறைவான பிரீமியத்தில் கிடைக்கும். வருடத்துக்கே ஒரு 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் கட்டினாவே போதும் 25 லட்ச ரூபா கவரேஜ் கொடுக்குற பாலிசியெல்லாம் இருக்குது.
அட்லீஸ்ட் அதை அவர் எடுத்துக்கணும். இல்லை எனக்கு நேச்சுரல் டெத் ரிஸ்க், நோய் வந்து அது மாதிரி இறந்துட்டா கூட வேணும் அப்படின்னா லைஃப் இன்சூரன்ஸ் அவர் எடுத்துக்கணும். மேபி ப்ரீமியம் இன்றைக்கெல்லாம் மாதம் ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாயில் இருந்தாலும் இருக்குமா. என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நானே 25,000 தான் சம்பாதிக்கிறேன், எனக்கு பாலிசி எப்படி போடுறதுன்னு நினைக்கிறாங்க. இல்லை, இருக்குது. ஸோ இவங்க எப்படி கால்குலேட் பண்ணணும், நான் என்ன வருமானம் என் ஃபேமிலிக்கு கொடுத்துட்ருக்கிறனோ அது நான் இல்லைனாலும் என் ஃபேமிலிக்கு வர்ற மாதிரி ஒரு கால்குலேட் பண்ணி எடுத்துக்கணும். இல்லைன்னா என்ன மாதிரி இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டோட வேலை அதுதாம்மா. எனக்கு எப்படி முடிவு பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னீங்கன்னா நாங்கள் இந்த ரிவர்ஸ் கால்குலேஷன் உங்களுக்கு போட்டு கொடுப்போம். இப்படி எடுத்துக்கலாம். எந்த வருமானம் இருக்கிறவங்களும் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கலாம். எல்லாத்துக்கும் இன்னைக்கு இந்தியாவில் இன்சூரன்ஸ் கிடைக்குது. சார், நான் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் போடுறேன். பொதுவாக இருக்கக்கூடிய கேள்வி, எஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் நான் ஒரு 2 கோடி ரூபாய்க்கு போடுறேன், மாசம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அமௌண்ட் வந்து வருதுங்க, கிட்டத்தட்ட வந்து ஒரு 2000 ரூபாய் கட்டுற மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்க. இதே டேர்ம் இன்சூரன்ஸ் இன்னொருத்தர் போடுறாரு, அதே 2 கோடி ரூபாய்க்கு தான் போடுறாரு. பட் அவருக்கு வந்து பிரீமியம் பாத்தீங்க அப்படின்னா 3000 ரூபாய்க்கு மேல போகுது. இந்த காஸ்ட் வித்தியாசம் அப்படின்றத நம்ம எப்படி பாக்குறோம்? ஒரு நல்ல கேள்வி நீங்க கேட்டிருக்கீங்க. ஏன்னா இந்த சந்தேகம் எல்லாத்துக்குமே இருக்கும். என் ரிலேட்டிவ் இப்படி தாங்க போடுறாரு, என் ஃப்ரெண்டு இந்த பாலிசி தான் போடுறாரு, நீங்க எங்கிட்ட இப்படி கேட்பீங்க. ஃபர்ஸ்ட் இன்சூரன்ஸுங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் ஏஜ். ஒரு 20 வயசுக்காரர் 2 கோடி ரூபாய் கேட்கிறாரு, 40 வயசுக்காரர் 2 கோடி ரூபாய் கேட்குறாரு. இன்சூரன்ஸ் கம்பெனிகள் எப்படி கால்குலேட் பண்ணால் இதுதான் ரிஸ்க் கால்குலேஷன். நாங்கள் ஏஜ் அதிகமாக ப்ரீமியம் அதிகம் பண்ணுவோம். அல்லது டேர்ம் இன்சூரன்ஸில் நீங்கள் மேபி ஒரு 30 வயசுக்காரர் எனக்கு 60 வயசு வரைக்கும் என்ன ரிஸ்க் அவர் கொடுன்னு கேட்பீங்க. மேபி இன்னொருத்தர் அதே 30 வயசுக்காரரு எனக்கு 80 வயசு வரைக்கும் எனக்கு பாலிசி வேணும்னு கேட்பீங்க. அப்போது இன்சூரன்ஸ் கம்பெனி எப்படி கால்குலேட் பண்ணும், ரொம்ப நாள் நான் உங்களுக்கு ரிஸ்க் அவர் கொடுக்கணும் அப்படின்னா நிறைய ப்ரீமியம் கொடுங்க. இல்லை எனக்கு ஷார்ட் டேர்மாக எனக்கு இன்சூரன்ஸ் கொடுங்க அப்படின்னா ப்ரீமியம் குறைவாக கொடுன்னு வாங்கி. ஸோ சிம்பிள், எவ்வளவு நாளைக்கு கேட்குறீங்க, என்ன வயசுக்காரர், இதை பொறுத்து ப்ரீமியம் மாறும். உங்கள் வயசுக்காரரே இருந்தாலும் இன்னொருத்தருக்கு அதே ப்ரீமியம் இருக்கும்னு அவசியம் கிடையாது. இதுதான் விஷயம். சார், இன்சூரன்ஸை பொறுத்தளவு இந்த வெயிட்டிங் பீரியட் அப்படின்னா என்ன சார்? எல்லாருமே என்ன நினைக்கிறான் தெரியுமா, மனுஷன் பாலிசி எடுத்தோன்னே கிளைம் கிடைக்கும்னு நினைக்கிறான். அல்லது எப்படி கேட்பா அப்படின்னா, சார் பாலிசி போட்டுல எனக்கு எல்லாமே கொடுக்க வேண்டியதானே, ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா, இன்சூரன்ஸ் கம்பெனி எப்படி நினைக்குதுன்னா, இன்சூரன்ஸோட பேசிக் என்ன முதல்லயே சொன்னேன்னா உங்களுக்கு, லா ஆஃப் ஆவரேஜ். நிறைய பேர் சேர்ந்து கொஞ்சம் பேர்த்துக்கு நடக்கிற லாஸை அல்லது அந்த லாஸ்ல இருந்து அவர் காப்பாத்துறது. இப்போ எல்லாத்துக்குமே கிளைம் கிடைக்கணும் அல்லது எல்லாருமே நோயாளிகளா சேர்றான். எப்பவுமே நம்மால் என்ன நினைப்பான் தெரியுங்களா, நோய் வந்ததுக்கு அப்புறம் பாலிசி எடுத்துக்கலாம், இப்பவே எதுக்கு எடுக்கணும் அப்படின்னு நினைப்பான். அப்போ எல்லாருமே நோயாளிகளா சேர்ந்துட்டாங்கன்னா எல்லாருமே லாஸ் ஆகும். அப்போ நிறைய பேர் சேர்ந்து கொஞ்சம் பேர்த்துக்கு வர்ற லாஸை காலி பண்ணலாம் அல்லது ஏத்துக்கலாம் அப்படிங்கிற அந்த கான்செப்டே போயிடும். அதனாலதான் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் எப்படி ஃப்ரேம் பண்றாங்கன்னா, சில வியாதிகளுக்கு அல்லது சில அந்த லாஸ்களுக்கு வெயிட்டிங் பீரியட் ஒன்று வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியில் ஒருத்தர் எடுக்கிறார், எடுத்த ஃபர்ஸ்ட் செகண்ட்ல இருந்தே ஆக்சிடென்ட் கவர் பண்ணி கொடுத்துருவோம். பாலிசி எடுக்கிறார், அடுத்த 1 மணி நேரத்தில் ஆக்சிடென்ட் ஆகுதா அதுக்கு கொடுத்துருவோம். ஏன்னா ஆக்சிடென்ட் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, அவரை ஏமாற்றி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இதே ஒரு நோய் வந்திருக்கு, ஒரு பெரிய நோய், அந்த நோய் அடுத்த நாளே வருது அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனி 2 விஷயமா பார்க்கும். அடுத்த நாளே அப்படி ஒரு பெரிய வியாதி வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அல்லது யதார்த்தமாக சொன்னால் அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சு இன்சூரன்ஸ் கம்பெனியை சீட்டிங் பண்ணுறதுக்காக கூட பாலிசி எடுத்துருக்கலாம். அதனால சில விஷயங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, வெயிட்டிங் பீரியட் 30 நாள் வெயிட்டிங் பீரியடு, 2 இயர் வெயிட்டிங் பீரியடு. இன்னும் சொன்னால் மெடிக்ளைம் எடுக்கும் போதே ஒருவேளை ஒருத்தருக்கு வேறு வியாதி இருக்கும், சுகரோ பிபியோ அல்லது ஹார்ட் டிசீஸோ இருக்கலாம். அதை அவர் டிக்ளேர் பண்ணிட்டாருன்னா அந்த பர்டிகுலர் வியாதிக்கு மட்டும் 3 இயர் வெயிட்டிங் பீரியட், 4 இயர் வெயிட்டிங் பீரியட் அப்படிங்கிறத சொல்லி தான் எடுப்பாங்க. பிகாஸ் ஆஃப் எடுத்தவங்க எல்லாருமே நோயாளியாக வந்துட்டாங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனினால ஒரு லாஸ் ஆன ரியலாக லாஸ் ஆனவனுக்கு கொடுக்க முடியாது. அதனால தான் வெயிட்டிங் பீரியட் எல்லா பாலிசியிலையுமே சில வெயிட்டிங் பீரியட் இருக்கும். சார், இது வந்து எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியை பொறுத்தும் மாறுமா, இல்லை வந்து எல்லா நிறுவனங்கள்லையுமே வந்து ஒரே சேம் கான்செப்ட் தான் இருக்கும்? சில விஷயங்களுக்கு எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிகளுக்கும் பொது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்க, 30 days வெயிட்டிங் பீரியட் கண்டிப்பாக இருக்கும், எல்லா கம்பெனிலையும் இருக்கும். 2 இயருக்கு சில விஷயங்கள் எல்லாம் கொடுக்க மாட்டேங்கன்னு பிரிண்டே கொடுத்துருவாங்க. இந்த சர்ஜரிக்கு நான் கொடுக்க மாட்டேன், இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டேன்னு கொடுத்துருவாங்க. ஈவன் IRDAவே கிளியராக டிக்ளேர் பண்ணியிருக்கு, இந்த வியாதிகளுக்கு முதல் 2 இயர் கிடைக்காதுன்னு. சில இடத்துல மாறும். சில கம்பெனிகள் ப்ரீமியம் அதிகமாக வாங்கிட்டு ஏற்கனவே இருக்கும் வியாதிகளுக்கு நான் 1 இயர்லேருந்தே கொடுக்குறேன், அல்லது குறைவான ப்ரீமியம் இருக்கிற பாலிசிகள் சிலதுலாம் 3 இயர் கழிச்சு கொடுக்குறேன் இருக்கும். பட் ஜென்ரலி 30 நாள் வெயிட்டிங் பீரியட், 2 இயர் வெயிட்டிங் பீரியட் எல்லாம் ரீட்டைல் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியில் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். சார், பொதுவாகவே இந்த டவுட் வந்து இருக்குது சார்.
லைஃப் இன்சூரன்ஸ்க்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கும் என்ன வேறுபாடு இருக்கு? உண்மையாலுமே இது நல்ல கேள்வி. நிறைய பேர்த்துக்கு இந்த சந்தேகம் உண்டு. ஈவன் நல்லா படித்து நல்ல பொசிஷனில் நல்ல ஜாப் இருக்கிறவங்களே இப்படி கேட்பாங்க. ஏன் அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2 செக்மெண்ட். ஒன்று வந்து லைஃப் இன்சூரன்ஸ், இன்னொன்று வந்து ஜென்ரல் இன்சூரன்ஸுமாங்க அல்லது ஹெல்த் இன்சூரன்ஸ்னு நாம் வச்சுக்கலாம். ஏன்னா ஜென்ரல் இன்சூரன்ஸ்னால் பொருட்களுக்கானது, அதை பெருசாக குழப்பிக்க வேண்டாம். அப்போ லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ். லைஃப் இன்சூரன்ஸுங்கிறது மனிதன் இறந்து போனால் மட்டும் கொடுக்கறது, இதுதான் லைஃப் இன்சூரன்ஸ். அல்லது அந்த லைஃப் இன்சூரன்ஸ் கூட சேமிப்பும் இருக்கும் சில இடத்துல. அப்படின்னா நீங்கள் ஒரு பணம் கட்டுங்க, அந்த மனிதன் இறந்து போயிட்டா ஒரு லம்ப் அமௌண்ட் அந்த நாமினிக்கு கொடுக்குறோம். ஒருவேளை அந்த மனிதன் இறந்து போகலை, அவரோட 60வது வயசில் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னா இவர் கட்டின பிரீமியத்துக்கூட கொஞ்சம் லாபத்தையும் சேர்த்து அந்த மனுஷனுக்கு 60வது வயசில் ஒரு லம்ப் அமௌண்ட் கொடுத்துருவாங்க. அப்போ இருந்தாலும் காசு கிடைக்கும், இல்லைனாலும் காசு கிடைக்கும். ஆனால் இறந்து போனால் மட்டும்தான் லைஃப் இன்சூரன்ஸ் கவர் ஆகும். அதில் வேறு எந்த பெனிஃபிட்டும் எந்த கவரேஜும் கிடையாது. இந்த ஹெல்த் இன்சூரன்ஸில் அப்படியே மாறும். எப்படி அப்படின்னா ஒரு மனுஷன் இறந்து போனால் மட்டுமே லாஸ் கிடையாது. ஹாஸ்பிட்டல் போய் 10 லட்ச ரூபா பில் கட்டினாலும் லாஸ் தானே. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கிறது தான் ஹெல்த் இன்சூரன்ஸ். உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்களா, ஹாஸ்பிட்டலில் பில் கட்டுறதன் மூலமாக உங்களுக்கு லாஸ் ஆகுதா, அந்த லாஸை மட்டும் உங்களுக்கு காம்பன்சேட் பண்ணி கொடுக்கறது தான் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ். அப்போ இந்த ஹெல்த் இன்சூரன்ஸில் டெத்தை பற்றி பேச மாட்டாங்க. லைஃப் இன்சூரன்ஸில் ஹாஸ்பிட்டல் பில்லை பற்றி பேச மாட்டாங்க. ரொம்ப சிம்பிள். ஒரு மனுஷன் லைஃப் இன்சூரன்ஸும் எடுத்துக்கணும், ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும். ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுருந்தாருன்னா ஹாஸ்பிட்டல் பில்லை பற்றி பயப்பட வேண்டாம். லைஃப் இன்சூரன்ஸ் வச்சுருந்தாருன்னா இறந்து போகிறத பற்றி பயப்பட வேண்டாம். இதுதான் டிஃப்ரெண்ட். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ரெண்டும் ஒருத்தருக்கு வேணும் அப்படின்னா அவர் என்ன பண்ணணும்? 2 பாலிசியும் எடுத்துக்கணும். 2 பாலிசியும் தனித்தனியாக எடுத்து. எஸ், தனித்தனி கம்பெனிகள், ஈவன் கம்பெனிகளே தனி. லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். அல்லது லைஃப் இன்சூரன்ஸ்லாம் ஆரம்பிக்கிறது எல்லாமே இந்த லைஃப் பாலிசிகளை கொடுக்குறவங்க. அவங்க மேக்சிமம் ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, கொடுக்க முடியாது, இன்னைக்கு இருக்கிற ரூல். ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறவங்க நார்மல் டெத்தவே கவர் பண்ண மாட்டாங்க. இவங்க ஒன்லி ஹாஸ்பிட்டல் பில்லை தான் கொடுப்பாங்க, அதை தான் காம்பன்சேட் பண்ணுவாங்க. அப்போ நான் லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் பில் வரும்னு நினைக்கக்கூடாது. ஒருவேளை இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்கிறவங்க நான் இறந்து போனாலும் எனக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த 2 கவரேஜ் வேணும்னா 2 பாலிசியும் தான் எடுத்துக்கணும். 2 பாலிசியுமே ஈக்குவலாக எல்லா மார்க்கெட்லையும் கிடைக்குது, நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க. சார் ஒரு விஷயம் கேட்குறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. இன்சூரன்ஸ் ஏஜென்ட் அப்படின்னாலே வந்து இவங்க வந்து எமனோட தூதர்கள் மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறது. இதை பற்றின உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு சார்? இல்லை, இது ஒரு மாதிரி நீங்கள் கேட்குற கேள்வி எல்லாருமே மறைமுகமாக கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க அப்படின்னா, சார் எனக்கு இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் இன்சூரன்ஸ் எடுத்துட்டாவே எனக்கு ஆபத்து வந்துடும், நான் அப்படி தான் சார் நம்புகிறேன், என்னோட ரிலேட்டிவ் இப்படி தான் நல்லா இருந்தார், பாலிசி எடுத்தோன்னே இறந்து போயிட்டாரு, இப்படி எல்லாம் சொல்கிற குரூப் இன்னும் இருக்குது. பட் இது சயின்டிஃபிக்கலாக பொய், லாஜிக்காகவும் அது பொய் தான். எல்லாருமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இப்போ வண்டியில் நீங்கள் போகிறீங்க, வண்டியில் போகிறதுனால மட்டுமே கீழே விழுந்துருவோம், அல்லது ஹெல்மெட் போட்டால் தான் அடிவிடும்ங்கிறது கிடையாது. அவரும் ஹெல்மெட்டில் வர்றாரு, அவரும் வண்டி ஓட்டிட்டு போகிறாரு. அப்புறம் நான் அவர்கிட்ட கேட்பேன், சார் ஹெல்மெட்டை போட்டு ஏன் சார் போகிறீங்க, அடிபட்டுரும் இல்லை, அப்போ ஹெல்மெட் போட்டாவே அடிபட்டுரும்னு எப்படி சொல்கிறீங்க? இல்லை, ஹெல்மெட் போட்டால் அடிபட்டால் நீங்கள் தப்பிச்சுக்குவீங்க. அப்போ இன்சூரன்ஸ் போட்டிங்கன்னா ஒருவேளை ரிஸ்க் ஆகிட்டா நீங்கள் தப்பிச்சுக்குவீங்க. இதுதான் உண்மையே ஒழிய இன்சூரன்ஸ் போட்டதுனால ரிஸ்க் ஆகும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு எந்த விதமான சயின்டிஃபிக்கலும் கிடையாது. இப்பெல்லாம் அப்படி நினைக்கிறதெல்லாம் இதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம், பட் இப்பெல்லாம் அப்படி இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சில பேர் நினைக்கிறது உண்டே சார், நானே செத்து போயிட்டேன் அப்படின்னா இந்த காசை வச்சு நான் என்ன அனுபவிக்க போகிறேன், நான் இதுக்கு இது ஒரு விதமான லாஜிக்கான சரியான கேள்வின்னு கூட சொல்லுவேன். அப்படின்னு என்ன நினைக்கிறேன், சார் பாலிசி நான் போடுறேன், நான் தான் மாதம் மாதம் கட்டுறேன், 20 வருஷத்துக்கு கட்டுறேன், என்னைக்காவது நான் இல்லைன்னா மற்றவன் தான் இதை என்ஜாய் பண்ண போகிறான், அதுக்கப்புறம் என்ன நடந்தால் என்ன சார் அப்படிம்பாங்க. இதுக்கு 2 விதமாக சொல்லலாம். ஒன்று, நான் இல்லைன்னா என் ஒய்ஃபும் என் குழந்தைங்களும் என்ன நடந்தால் எனக்கு என்ன, அவங்க எங்கேயோ போகிறாங்க அப்படிங்கிற மனோநிலையில் இருந்தால் அதுக்கு நானும் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்களும் ஒன்றும் பண்ண முடியாது. பட் இன்னைக்கு எல்லாருமே நாம் அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஒன்று மாற்றவே முடியாது. நீங்கள் சொல்லலாம், ஆனால் உங்கள் பையனையும் உங்கள் ஒய்ஃபையும் எதுவுமே காசு இல்லாமல் நடு ரோட்டு கொண்டு போக முடியுமா? கொண்டு போக முடியாது. பட் இன்னொன்று இருக்குது, இதில் நீங்கள் சொல்கிற கேள்வி உண்மைதான். இன்சூரன்ஸுங்கிறது அந்த எடுத்துக்கிறாரு பார்த்தீங்களா, அவருக்கு கிடையாது. அவர் இல்லாமல் போயிட்டா அந்த நாமினிக்கு. அப்போ கரெக்டாக சொன்னால் பாலிசிங்கிறது உங்களுக்கு கிடையாது, உங்கள் நாமினியோட தான் அந்த பாலிசி. இதை மைண்டில் புரிஞ்சுட்டாங்கன்னா இந்த கேள்வி அவங்ககிட்ட இருந்து வராது. இன்சூரன்ஸ் போட்டாச்சு,
நீ செத்து போயிடுவ, ம் உன் பொண்டாட்டி பிள்ளையில போட்டு அலக்கழிச்சிருவானுங்க. ம் சில பேர் ஏமாத்துற கோஷ்டியும் இருக்கு. இப்படி வரும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்றீங்க? எஸ், நாங்களே கூட இன்சூரன்ஸ் பேசிட்டு இருக்கும்போதே கேட்பாங்க, சார் எல்லாமே புரிஞ்சிருச்சு, நீங்கள் கவரேஜ் எல்லாம் சொல்கிறீங்க, கிளைம் பண்ணுற போது நான் இருக்க மாட்டேனேன், என் ஒய்ஃப் எங்கே போய் கேட்பாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்பாங்க. இன்சூரன்ஸுங்கிறது ஒரு லீகல் ஃப்ரேம் ஒர்க். அப்படின்னா சட்டப்படியாக நடக்கிற ஒரு ஒரு ஃபார்மல் விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு நிலம் வச்சுருக்கீங்க, ஒரு வீடு கட்டியிருக்கீங்க, அந்த வீட்டுக்காரர்கிட்ட நாம் என்ன கேட்போம், ஏப்பா நீ இப்போ வீடு கட்டிட்டேன், உன்னோட பேரில் தான் சர்டிஃபிகேட் இருக்குது, நீ போனதுக்கப்புறம் இந்த வீடு எங்கே போகணும்னு உனக்கு தெரியாதுல்ல அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லையே என் வீட்டுக்காரர்கிட்ட டாக்குமெண்ட் இருக்குது, சொத்து சட்டப்படி எனக்கு தான் சேரும், என் பையன் எடுத்துக்குவான், என் பொண்ணு எடுத்துக்குவாங்கன்னு எல்லாத்துக்கும் சொல்கிறாங்க. ஏன்னா அது எல்லாரும் பார்க்குறாங்க. இன்சூரன்ஸை பற்றி இந்த டவுட் ஏன் வருது அப்படின்னா, வெறும் பேப்பர் தான் இருக்குது, 1 கோடின்னு பேப்பரில் எழுதியிருக்கு, பிசிக்கலாக காணோம், இதனால தான் இந்த பயம் வர்றது. பட் இன்சூரன்ஸும் சாதாரண சொத்துக்கள் மாதிரி தான். ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறாருன்னா ப்ராப்பர் டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க. டாக்குமெண்ட்டுங்கிறது வீட்டு சொத்து மாதிரி தான். அதில் எழுதியிருக்கிற நாமினிக்கும் அந்த வீட்டில் எழுதியிருக்கிற உயிலுக்கு சமம். அது பாலிசி ஹோல்டர் இறந்து போகிறாருன்னா ப்ராப்பராக அந்த நாமினிக்கு கிடைக்க வேண்டிய எல்லா சட்டப்பூர்வமான கிளைம்களும் கிடைக்கும். அதுக்கு கேரண்டி அதுதான் சொல்கிறேன், அந்த IRDA. இன்றைக்கெல்லாம் ஒரு சாதாரண ஒரு கிளைமை கொடுக்க முடியாது, அது வேணும்னே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. இன்சூரன்ஸ் கம்பெனிகளை கண்காணிக்கிறதுக்கு நிறைய சட்டப்பூர்வமான அமைப்புகள் இருக்குது. நான் சொல்கிறது கன்சியூமருக்கு கூட போக வேண்டாம், அதுக்கு முன்னாலேயே இன்சூரன்ஸில் ஆம்புட்ஸ்மேன் ஒரு அமைப்பு இருக்குது. ஈக்குவல் கோர்ட்டுக்கு பவர், அவங்களுக்கு ஈக்குவல் பவர். இன்சூரன்ஸ்ல தான் பிரச்சனையா, நீங்க கிரிவன்ஸ்னு ஒரு இடம் இருக்கு, அந்த கிரிவன்ஸ்ல அப்ளை பண்ணலாம். சார், இந்த நாமினி செலக்ட் பண்றதுல நிறைய நடைமுறை சிக்கல்கள்லாம் இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க கொஞ்சம் விளக்க முடியுமா? ஏன்னா இன்சூரன்ஸ் அப்படின்னாவே இந்த நாமினிங்கிற சப்ஜெக்ட் வந்து ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். அது எல்லாருமே டப்புன்னு கடந்து போயிடுவாங்க, அப்படி போகக்கூடாது. ஃபர்ஸ்ட் நாமினினா என்னன்னு சொல்லிடுறேன். நாமினி அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, ஒருத்தரோட இழப்பு அல்லது அவர் இறந்து போனா யாருக்கு அது நேரடி பாதிப்பை கொடுக்குமோ அவரை தான் நாமினியை போடணும். முதல்ல சட்டப்படியே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ரத்த சொந்தங்களை மட்டும்தான் போட முடியும். என்னோட நண்பர், க்ளோஸ் ஃப்ரெண்டு, சொந்தக்காரரு அப்படிலாம் போட முடியாது. அப்போது அந்த நபரோட இழப்பு அல்லது அவர் இறந்து போனார்னா யாரை நேரடியாக பாதிக்குமோ, ஃபார் எக்ஸாம்பிள் அப்பா அம்மா, மனைவி, குழந்தைகள், இவங்களை தான் நாமினியாக போடணும். சார், பொதுவாக சில ஏஜென்ட்ஸ் நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கும், கமிஷனுக்காக ஏதோ ஒன்று பண்ணி விட்டு போயிடலாம். புரியுதுங்களா? இதை வந்து ஒரு நல்ல ஏஜென்ட்டை கண்டுபிடிச்சு அவங்ககிட்ட பாலிசி போடுறது அப்படின்றதே மிகப்பெரிய சிக்கலா இருக்கு. கமிஷனுக்காக இப்படி அப்படின்னு சொல்லி போட்டு ரெடி பண்ணி ஒரு இதை கட்டி விட்டுருவோம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க கொஞ்சம் விரிவா விளக்கல. எல்லா தொழிலையுமே இது மாதிரி விஷயங்கள் நடக்கும். நீங்க ஒரு பொட்டி கடை வச்சிருங்க, மிகப்பெரிய கார்பரேட் கம்பெனியா போடுறங்க, அந்த தொழில் எத்திக்ஸ்னு சில விஷயங்கள் இருக்கும். அந்த எத்திக்ஸை பிரேக் பண்றதுக்குன்னு சில இடங்கள்ல நடந்துட்டு தான் இருக்கும். அதுக்கு வேண்டி நான் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுக்கு ஏமாத்துறாங்கன்னு சொல்ல வரல. ஃபர்ஸ்ட் இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இன்சூரன்ஸ் ஏஜென்ட் அப்படிங்கிறவர் கமிஷனுக்காக வேலை செய்கிறவங்க தான். அவங்களுக்கு இந்த பாலிசி போட்டால் கமிஷன், இந்த பாலிசியை ஒரு கஸ்டமருக்கு கொடுத்தா கமிஷன் இல்லை அப்படின்னு கிடையாது. நீங்கள் ஒரு 1000 ரூபாய் ப்ரீமியம் கட்டிங்கன்னா அவருக்கு அதில் என்ன கமிஷன் வருமோ வரும். அதனால் அவர் தேவையில்லாத பாலிசி உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று யதார்த்தமாக சொன்னால், நிறைய பேர் அவர் ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பாருங்க, பாலிசி கேட்டே இருப்பாருங்க எப்போ பார்த்தாலும். அப்படின்னா இப்படி யோசிங்க, ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் சைட்லேருந்து யோசிச்சா, நான் பாலிசி உங்களுக்கு கொடுக்குறேன், கமிஷன் எனக்கு வரப்போகுது, ஆமாம் உண்மைதான், அது எனக்கு பிஸ்னஸ், ஆனால் அதனோட பலன்கள், ஒருவேளை ஒரு ரிஸ்க் கவர், மெச்சூரிட்டி, இது எல்லாமே அந்த கஸ்டமருக்கு தான் போகுது, அந்த நாமினிக்கு தான் போகுது, இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுக்கு இல்லை. அதனால எந்த பாலிசியாவது என் தலையில் கட்டிடுவான்னு ஒருத்தர் நினைக்க வேண்டியதில்லை. உங்களை எந்த பாலிசியாவது ஒன்று எடுத்துக்கணும் அப்படிங்கிறதான் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டோட மெயின் வேலை. நான்லாம் என்ன பண்ணுறேன்னா, இன்சூரன்ஸ் பாலிசிகளை விற்கிறது கிடையாது, இன்சூரன்ஸ் பாலிசியை உங்களை எடுக்க வைக்கிற அளவுக்கு எஜுகேட் பண்ணுறேன். இதுதான் என்னுடைய பேஸ் பிரின்சிபல். சார், நம்ம ஒரு இன்சூரன்ஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னா பொதுவாகவே என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்குது சார்? இன்சூரன்ஸுங்கிறது நீங்கள் எடுக்க போகிறதுக்கு முன்னால் உங்களுக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு ஓரளவுக்காவது தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள், சிலர் வந்து ஹவுசிங் லோன் வச்சுருக்கலாம், நிறைய கடன் இருக்கலாம், அல்லது நான் இல்லைன்னா என் ஃபேமிலிக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு 5 வயசில் குழந்தை இருக்குது, அந்த குழந்தை படிக்கிறதுக்கு சிரமப்படும்,
ஹையர் எஜுகேஷன் போகிறக்கு பிரச்சனை வரலாம், அல்லது என் ஒய்ஃபுக்கு பென்ஷனுக்கு எந்த சோர்ஸும் நான் பண்ணாமல் இருக்கலாம். அப்போ சிம்பிளாக கால்குலேட் பண்ணணும் அந்த மனுஷனுக்கு என்ன தேவை, அப்படின்னா என்ன கவரேஜ் எனக்கு வேணும்னு ஓரளவுக்கு கேட்க தெரியணும். அல்லது இன்றைக்கி அதுக்கெல்லாம் நிறைய ஆன்லைன்லேயே ஆப்புகள்லாம் நிறைய வந்துருச்சு. இதெல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணாவே உங்களுக்கு என்ன இன்சூரன்ஸ் வேணும்னாலும் சொல்கிறக்கு இருக்குது. அப்போ என்ன இன்சூரன்ஸ் வேணும்னு தெரியணும் ஃபஸ்ட்டு. அடுத்தது ஏதாவது ஏட் ஆன் கவரேஜ்கள், ஸ்பெஷல் கவரேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறார், ப்ரெக்னன்சி கவர் வேணுமா வேணாமான்னு அவர் தான் முடிவு பண்ணணும். அது மாதிரி இருக்கலாம். நிறைய இடத்துல என்ன நடக்கும் தெரியுமா, என் ஃப்ரெண்ட் எடுக்கிறார் அதே பாலிசி அவரும் எடுக்கிறேன்னு பாரு. இல்லை, உங்கள் ஃப்ரெண்டுக்கு தேவை வேறு மாதிரி இருக்கும், உங்களுக்கு தேவை வேறு மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு ஏதாவது ஏட் ஆன் கவரேஜ்கள் வேணுமா, இதெல்லாம் முதல்ல ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு சூட்டபிலிட்டி எது இருக்குமோ அதை நீங்கள் எடுத்துக்கணும். நிறைய பாலிசிகள் இருக்குது, வேணுன்னா ஹெல்ப் பண்ணிக்கலாம். நிறைய இடத்துல கம்பேரிசன் பண்ணுறக்கெல்லாம் இன்றைக்கி வெப்சைட் அவைலபிள். கடைசியாக சொன்னால் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் செலெக்ஷனும் ரொம்ப முக்கியம். அவர் எவ்வளோ வருடமாக இருக்கார், அவருடைய நம்பகத்தன்மை என்ன, அவருடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன. நிறைய என்கிட்டயெல்லாம் இப்போ கேட்குறாங்க, நீங்கள் ஃபோனில் எடுக்க முடியல அப்படின்னா வாட் நெக்ஸ்ட். எஸ், நான் சொல்லுவேன், எனக்கு பாருங்கள் இவ்வளோ ப்ரொஃபஷனல் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, 14 பேர் ஒர்க் பண்ணுறாங்க என்னோடய ஆஃபீஸில். ஸோ அது மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா, இமீடியட்டாக நீங்கள் வருவீங்களா, உங்களால் என்ன சப்போர்ட் எனக்கு கொடுக்க முடியும், இப்படியெல்லாம் கேட்குறாங்க. அப்போ நீங்கள் இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டை செலக்ட் பண்ணுற போதும் உங்களுக்கு அவர் மேட்ச் ஆவாங்களா, அவர் எந்த அளவுக்கு இருப்பார், எவ்வளோ நாளாக சர்வீஸில் இருக்கிறார், இதை பார்த்துக்கணும். அப்போ ப்ராடக்ட் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வேணும் ப்ளஸ் இன்சூரன்ஸ் ஏஜெண்ட், இந்த மூணையும் பொறுமையாக யோசித்து பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் ரொம்ப லாங் டேர்ம் ஜேர்னி. நீங்கள் எடுத்துகிட்டு நாளையோட முடிய போகிறதில்ல. ஸோ 10 வருஷம் 15 வருஷம் போகணும். அதனால் சரியான ப்ராடக்ட்டையும் சரியான ஏஜெண்ட்டையும் செலக்ட் பண்ணுறது ஒரு ரொம்ப முக்கியமான வேலை, கரெக்டாக பண்ணணும். சார், இப்போ நிறைய ஏஜென்ட்டு நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ப்ரீமியம் எடுத்துக்கோங்க, அதில் வரக்கூடிய கமிஷனில் நான் உங்களுக்கு வந்து ஒரு ஷேர் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அப்போது நான் உனக்கு கமிஷன் கொடுக்குறேன், நீ அதை வாங்கிக்கோ, வாங்கிட்டு நீ வந்து ஒரு ப்ரீமியம் போடு அப்படின்னு சொல்லும்போது ஒரு நம்பகத்தன்மை அந்த இடத்துல வந்து இடிக்கிற மாதிரி இருக்கே சார். ஸோ இதை வந்து உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஃபஸ்ட்டு எல்லாருமே ஒரு தொழிலாக தான் செய்கிறோம். நீங்கள் ஒரு பக்கம் வேலைக்கு போகிறீங்க, சம்பளம் வாங்குறீங்க, நான் ஒரு தொழில் பண்ணுறேன், அதில் இருக்கிற ஒரு லாபத்தை நான் எடுத்துக்கிறேன். அதை வச்சு தான் என் பையனையும் என் பொண்ணையும் நான் படிக்க வைக்கணும், எனக்கு அது வேணும். இப்போ நீங்கள் சொல்கிற லாஜிக்கான கேள்வி கரெக்ட் தான். அவருக்கு வர்ற காசுவே எனக்கு கொடுக்குறேங்கிறார். இது 2 இடத்துல உதைக்கும். ஒன்று, சட்டப்படி இது தப்பு, அப்படி பண்ணக்கூடாது. 2வது, லாஜிக் எங்கே ஷார்ட் ஆகும் அப்படின்னா, நான் என்ன, நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு கூப்பிட்றீங்க எனக்கு ஒரு சர்வீஸ் வேணும்னு, சார் இப்படி ஒரு எமர்ஜென்சி நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா நான் என்ன நினைப்பேன், நான் எனக்கு என் கமிஷனவே உங்களுக்கு கொடுத்துட்டேன், நான் எங்கிருந்து சர்வீஸ் பண்ணுறது உங்களுக்கு. 2 விஷயம் பார்க்கணும். ஏஜென்ட் அப்படி பண்ணக்கூடாது. அவர் பண்ணாருன்னா நாளைக்கு சர்வீஸ் பண்ணுறக்கு அவருக்கு எதுவும் இருக்காது. ஏன்னா அவர்னால லாபமே அடையல, நான் எப்படி சர்வீஸ் பண்ண முடியுங்கிறத வரும். கஸ்டமர் அப்படி கேட்கக்கூடாது, அதை என்கரேஜ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, எனக்கு பெஸ்ட் சர்வீஸை கொடு, உன்னோட ரெமுனரேஷனை நீ எடுத்துக்கோ, இதுதான் சரியான பிஸ்னஸ். நீங்கள் நாளைக்கு மாதம் பூரா வேலை செஞ்சுட்டு ஓனர் வந்து சம்பளத்தை திருப்பி கொடுன்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், நாளைக்கு வேலைக்கு வர மாட்டீங்க இல்லையா? அதே லாஜிக் தான். ஸோ அப்படி கட்டு கொடுக்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது. இதுதான் ரொம்ப எத்திக்கலான பிஸ்னஸாக இருக்கும். சார், என்னதான் தொழில் பண்ணாலும் அது முழு அர்ப்பணிப்போட பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எஸ், நீங்கள் சொன்ன மாதிரி 25 வருஷமாக வந்து இந்த தொழில் பண்ணுறீங்க, முழு அர்ப்பணிப்போட பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம். நீங்கள் பேசும்போது அதில் தெரியுது நமக்கு. எமோஷ்னலாக நீங்கள் வந்து உங்கள் மனசில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருந்திருக்கா சார்? இந்த எமோஷனல்ங்கிறது எல்லா பிஸ்னஸ்லேயுமே இருக்கும். எங்கள் பிஸ்னஸில் இது ஃப்ரீக்வெண்ட்டாகவே நடக்கும். நான் நிறைய பார்த்துருக்கேன். இந்த கோவிட் டைமில் எனக்கு அப்படி ஒரு ரொம்ப இன்ன வரைக்குமே நான் அதை மறக்க முடியாத எனக்கு ஒரு நிகழ்ச்சின்னு கூட சொல்லுவேன். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. சின்ன குழந்தைங்க 2 பேர், ஒரு மேபி ஒரு 5th ஸ்டாண்டர்ட் அல்லது அந்த பொண்ணு வந்து மேபி ஒரு 7th ஸ்டாண்டர்ட் இருக்கலாம், இவ்வளோ தான் 2 பேர் இருக்காங்க. அவங்களாம் வெளியூர்லேருந்து வந்து இங்கே இருக்கிறவங்க. அன்றைக்கி லாக்டவுன், யாரும் எங்கும் போக முடியாது. கோவிட், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர்த்துக்குமே சிவியர் அட்டாக். 2 பேரும் கம்பல்சரி ஐசியூவில் இருக்க வேண்டிய கண்டிஷன். நாங்கள் இன்றைக்கி வெளியவே போக முடியாது, இருந்தாலும் நாங்கள் எதையா ஒன்று பண்ணி அந்த 2 பேர்த்தையும் ஐசியூவில் இருக்கிறவங்களுக்கு ப்ராப்பராக கிளைம் எல்லாம் செட்டில் பண்ணி கொடுத்து வெளியே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் அந்த வீட்டுக்கு போனால் அந்த அம்மா சொன்ன வார்த்தை தான் எனக்கு இன்னும் மனசுக்குள்ளேயே நிற்குது. அப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறத நான் எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்த நோவு கூட எனக்கு வெறுச வழியாக தெரியல இளங்கோ, என் சின்ன குழந்தையும் என் பையனும் வெளியே நிற்கிறாங்க,
அவங்க என்ன பண்ணுவாங்க? நாங்கள் 2 பேரும் பக்கத்து பெட்டில் ஐசியூவில் இருக்கிறோம். அதை நினைச்சே எனக்கெல்லாம் மிகப்பெரிய வேதனையாக போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சொல்லிச்சு, இல்லை அங்கிள் வந்தார், பார்த்துட்டு எல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்துட்டாரு, எனக்கு கூட அவர் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு போனார். அப்போ ஒவ்வொரு பிஸ்னஸ் மேனுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கு, ஒவ்வொரு யூனிக்னஸ் இருக்கும். எஸ். ஸோ அப்படி உங்களுக்கு என்ன யூனிக்னஸ் இருக்குது, உங்களுக்கு என்ன ஸ்டைல் இருக்கு? நான்லாம் எப்படி இந்த இன்சூரன்ஸ் தொழிலை செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னா, யூனிக்னஸ் அப்படிங்கிறத தாண்டி ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எங்கிட்ட எடுக்கிறார், அவருக்கு சரியான பாலிசி கொடுக்கறது மட்டும் என் வேலை கிடையாது. அது எங்கிருந்து வேணாலும் நீ எடுத்துக்கலாம், கூகுளில் கூட நீ கரெக்டாக சர்ச் பண்ணிடலாம். எல்லாமே அந்த சர்வீஸில் தான் இருக்குது. ரொம்ப கரெக்டாக சொன்னால், நாங்கள் மார்னிங் எங்கள் ஆஃபீஸில் ஒரு பிளட்ஜ் எடுத்துக்குவோம், நானும் என் எம்ப்ளாயி, என் ஒய்ஃப் ஆல்சோ. அந்த பிளட்ஜில் என்ன ஒரு வேர்டு இருக்குன்னா, என்னோட வாடிக்கையாளர் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது அவருக்கு முன்களத்தில் இருப்போம் அப்படின்னு சொல்லி நாங்கள் உறுதிமொழி சொல்கிறோம் டெய்லியுமே. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ ஒரு எமர்ஜென்சிக்கு தான் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டோட ஹெல்ப் வேணும்னு நினைப்பேன், பாலிசி கொடுக்கறது ஹெல்ப்பே கிடையாது. அந்த டைமில் அவருக்கு முன்னால் நான் நிற்பேன். சப்போஸ் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறார், அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போய் எனக்கு தகவல் கொடுத்தாருன்னா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு 1 ஹவரில் நான் ரீச் ஆயிடுவேன். அங்கே போய் அவருக்கு என்னென்னவெல்லாம் வேணுமோ பண்ணி கொடுப்போம். அந்த ஃபேமிலியில் ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, ஒரு மனுஷன் இல்லைன்னா அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ நாங்கள் என்ன இருப்போம்னா, அந்த ஃபேமிலிக்கு முன்னால் நிற்போம். ஸோ இதை மட்டுமே நான் ரொம்ப முக்கியமாக நானும் என் டீமும் செஞ்சுட்ருக்கோம். ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, என் ஃபோனை இது வரைக்கும் கிட்டத்தட்ட 20 வருஷத்தில் நான் ஒரு தடவை கூட ஆஃப் பண்ணி வச்சது கிடையாது. பிகாஸ் ஆஃப் எப்போ யார் கூப்பிடுவாங்கன்னு தெரியாது. நான் அந்த சர்வீஸில் மட்டும் ரொம்ப யூனிக்காக இருக்கேன். டோர் ஸ்டெப் சர்வீஸ் அல்லது இன்ஃப்ரண்ட் சர்வீஸ், இதுதான் என்னோட யூனிக்னஸ். சார், இன்சூரன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட விழிப்புணர்வு இருக்கா சார்? ரொம்ப காலமாக இந்தியாவில் இன்சூரன்ஸோட விழிப்புணர்வு குறைவு தான். அதாவது அதனுடைய வளர்ச்சி, எடுத்துக்கிறவங்களோட எண்ணிக்கை குறைவு தான் சொல்லுவோம். பட் சமீப காலமாக ஈவன் டெக்னாலஜி வளர்ந்ததுக்கப்புறம், கோவிடுக்கு அப்புறம் இன்சூரன்ஸை பற்றின விழிப்புணர்வு நல்லாவே ஜாஸ்தி ஆயிடுச்சு தான். இது உண்மை. இப்போ தான் அப்புறம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறதுக்கும் மக்கள்கிட்ட காசும் வேணும் இல்லையா, இதுதான் யதார்த்தமாக சொன்னான். பட் இப்போ அப்படி இல்லை. முதல்ல எல்லாம் பணம் இருந்தால் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படிம்பாங்க. இப்போ அப்படி கிடையாது. பணம் இல்லைன்னா கூட ஏதாவது ஒரு இடத்துல பணத்தை சேவ் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியை இன்சூரன்ஸ் கொடுக்கறக்கு ஆரம்பிச்சிட்டாங்க, குறிப்பாக ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம். சார், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இயற்கை மரணம் இல்லை விபத்து மூலமாக ஒருத்தர் உயிரிழக்கிறாரு அப்படின்றதெல்லாம் தாண்டி தற்கொலை செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் பொருந்துமா? லைஃப் இன்சூரன்ஸுகளில் தற்கொலை கவர் ஆகும், சூசைடு கவர் ஆகும். பட் சில பாலிசிகளில் அந்த ரூல் இல்லாமல் கூட இருக்கலாம். இன்னைக்கு வெரைட்டி ஆஃப் பாலிசிகள் இருக்குமா. ரொம்ப சிம்பிளாக சொன்னால், லைஃப் இன்சூரன்ஸில் 30க்கு மேலே கம்பெனி இருக்குது, ஜென்ரல் இன்சூரன்ஸில் 30க்கு மேலே கம்பெனி இருக்குது. ஒவ்வொரு கம்பெனிலையும் குறைஞ்சது ஒரு 30-30 ப்ராடக்ட் இருக்குது. அப்படி எப்படி கணக்கு போட்டினாலும் ஒரு 400-500 ப்ராடக்ட் இருக்குது. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக சொன்னால், லைஃப் இன்சூரன்ஸில் சூசைடு கவர் ஆகும், ஆனால் வெயிட்டிங் பீரியட் வச்சுருப்பாங்க. பாலிசி எடுத்ததுலேருந்து 1 இயருக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்குது. பட் ஜென்ரலி ஸ்பீக்கிங் சூசைட் கவர் ஆகும். நான் இந்த பணத்தை கொண்டு போய் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் அது வேற மாதிரி ஒர்க் ஆகும், இல்லை ஷேர் மார்க்கெட்டில் போட்டேன் அப்படின்னா அது இன்னும் டபுள் ஆகும். இன்சூரன்ஸை பொறுத்தளவு அது பெரிய லாபகரமாக இருக்க மாதிரி தெரியலையே அப்படின்ற மாதிரியான சில பேருக்கு யோசனைகள் இருக்கு. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? இது எல்லாமே கொஞ்சம் இந்த வளர்ந்த நாடுகளில் இப்படி எல்லாம் பேசுவாங்க. ரொம்ப யதார்த்தமாக சொன்னால், மேலை நாடுகள், அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் அவங்களுடைய ஃபேமிலியோட அமைப்பே வேற மாதிரி இருக்கும்பா. அவன் ரொம்ப யதார்த்தமாக சொன்னால், அவங்க பையனுக்கும் ஒய்ஃபுக்கும் சொத்து சேர்த்து வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அங்கெல்லாம் 18 வயசு ஆனோன்னா அந்த பையனை வெளியே அனுப்பிச்சிருவாங்க. அவன் என்ன வேணாலும் இருக்கலாம், அவனுக்கு சொத்து சேர்த்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் நம்ம கல்ச்சர் அப்படி இல்லை. அந்த பையனை படிக்க வைக்கணும், அந்த பையனை ஃபாரினுக்கு அனுப்பி வைக்கணும், அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அந்த பையனுக்கு ஒரு சொத்து சேர்த்தணும். இதெல்லாம் நம்மளுடைய கல்ச்சர். அப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பாதுகாப்பு மட்டும் இருந்தால் போதும், பணம் சேர்த்த வேண்டியது என்னோட வேலை இல்லை, அல்லது வளர்ற இடத்துல போடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது நல்ல விஷயமும் கூட தான், இது சரிதான். ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2 விஷயத்தை முதல்ல எடுத்தோன்னே புரிஞ்சுக்கணும். ஒரு இன்சூரன்ஸ் போடலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுறது. இன்சூரன்ஸுங்கிறது ஒரு லெமன் மாற. ஒருவேளை இன்வெஸ்ட்மெண்ட், நீங்கள் சொல்கிற மாதிரி மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம், ஷேர் மார்க்கெட் இருக்கலாம், கோல்டு இருக்குது, ரியல் எஸ்டேட், இன்றைக்கி நிறைய இடம் இருக்குது, அல்லது சிட்டு போடுறதே கூட. இதெல்லாம் வேற. இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் வேற, இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் வேற. அதான் நான் சொன்னேன், இது ஒரு லெமன் வச்சுட்டா இது ஒரு நீங்கள் ஆப்பிள்னு வச்சுக்கலாம். முதல்ல இந்த 2ஐயும் கம்பேரே பண்ணக்கூடாது. லெமன்ங்கிறது ஒருவேளை என்ன சொல்றது, ஒரு மெடிசனல் ஃபுட்டாக கூட இருக்கலாம், புளிக்கும், ஆனால் அது உடம்புக்கு நல்லது. ஆப்பிள் இனிக்கும், ஆனால் அது நல்லதுன்னு சொல்ல முடியாது.
அப்போ முதல்ல இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுறதை விட்டு போட்டு இதையும் எடுத்துக்கணும், இதையும் எடுத்துக்கணும். இதுதான் சிம்பிளா சொன்னா. இன்சூரன்ஸும் எடுத்துக்கங்க அல்லது மியூச்சுவல் ஃபண்டும் எடுத்துங்க, ரெண்டையும் எடுத்துங்க. இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம் சார், மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் சார். வெரி குட். யாருக்கு தெரியுமா? ஒரு ப்ராப்பர் பிளான்ல இருக்கிறவங்களுக்கு. அப்படின்னா டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ராப்பரா கட்டிட்டே வருவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டையும் மியூச்சுவல் ஃபண்ட்லயோ அல்லது ரிஸ்க் மார்க்கெட்லயோ இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த ரெண்டு இடத்துல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. டேர்ம் இன்சூரன்ஸ்ல பணம் வராது, மியூச்சுவல் ஃபண்ட் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த ஆப்ஷனை ஒரு மனுஷனுக்கு கொடுத்துட்டாவே என்ன பண்ணுவேன்? பணம் திரும்பி வராது அப்படிங்கிற இடத்த ஏதாவது ஒரு இடத்துல நீ என்ன பண்ணுவ? விட்டுருவேன். அது எதுக்கு சார் பணம் திரும்பி வராது, அது எதுக்கு சார்? விட்டுருவான். சேஃப்டி போச்சா? எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம்ங்கிற ஒரு ஆப்ஷனை ஒரு மனுஷனுக்கு கொடுத்தீங்கன்னா நம்மளால என்ன பண்ணுவான்? உடனே போய் எடுத்துட்டு வந்து வேற ஒரு இடத்துக்கு செலவு பண்ணிடுவான். அப்போ நீங்க எதுக்காக சேவ் வைத்தீங்களோ அந்த கோலும் போயிடும், சேஃப்டி பண்ணி இருக்கிற கோலும் போயிடும். உங்களால பக்காவா மெயின்டைன் பண்ண முடியும்னா இப்படி பிரிச்சு பண்ணுங்க. இல்லையா ரிஸ்கையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் சேர்த்து இருக்கிற மாதிரி 6% 7% சொல்றீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் அதுவே பொய் தான், கிடையாதுங்க. அதுக்கு ரிஸ்க் கவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏதாவது ரிஸ்க் ஆயிட்டா பல லட்சத்துல பணம் வரப்போகுது. அதுக்கு பர்சன்டேஜ் கணக்கு போடுங்க, எவ்வளவு வருது. ஒண்ணு. அப்புறம் ஸ்டாண்டர்ட் 6% தான், 7% தான், ஆனா 100% வரும். சார் 25 வருஷம் அனுபவம். ஸோ இந்த வீடியோ மூலமாக நிறைய பேருக்கு இன்சூரன்ஸ் பற்றின சந்தேகங்கள் வந்து இருக்கலாம். இன்கேஸ் உங்ககிட்ட நான் ஆலோசனை கேட்கணும் அப்படின்னா உங்களை தொடர்பு கொள்ளலாமா? எப்படி வந்து உங்களை வந்து அப்ரோச்? நாங்கள் வந்து பிஸ்னஸ்க்கு மட்டுமே கிடையாது, பொதுவாகவே இன்சூரன்ஸ் ஏஜென்ட் அப்படி இருக்க மாட்டாங்க. நான்லாம் எப்படி பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட ஏஜென்ட்ஸ் கம்யூனிட்டி இது வரைக்கும் ட்ரைனிங் மட்டுமே 4500 ஏஜென்ட்டுகளுக்கு கொடுத்துருக்கேன், கொடுத்துட்டும் இருக்கேன். லைவாக பண்ணுறோம். நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், இன்சூரன்ஸ் ஃபேக்ட்ரி இளங்கோன்னு அடிச்சு பார்த்தீங்கன்னா வரும். அதில் நிறைய வீடியோக்கள் அப்லோட் பண்ணுறேன், கஸ்டமருக்காகவும் ஏஜென்ட்ஸ்க்காகவும். அதுலேயும் நிறைய விஷயங்களை நீங்கள் அதில் தெளிவடைஞ்சிக்கலாம். இல்லை அதையும் தாண்டி எங்கிட்ட பேசணும், அல்லது ஒரு கிளைமில் பிரச்சனை, அல்லது அது எப்படி முடிவு பண்ணுறதுன்னு தெரியல, அப்படி ஏதாவது ஒரு எக்ஸ்பர்ட் ஐடியா வேணா கூட என்னை தாராளமாக ஃபோனில் கூப்பிடலாம். பிஸ்னஸுக்கு மட்டும்தான் பேசுவேன் அப்படிங்கிறது நம்மளோட நோக்கமே கிடையாது. ஏன்னா என்னோட ரெகுலர் பிஸ்னஸை பார்க்குறதுக்கு எனக்கு ஆஃபீஸ் செட்டப் இருக்குது, அவங்க பார்க்குறாங்க. எனக்கு பாதி ஃபோன் கால் இது மாதிரி சந்தேகம் கேட்குற ஃபோன் கால் தான். நிறைய இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் கூப்பிட்றாங்க, நிறைய கார்ப்பரேட் கம்பெனிகள் கூப்பிட்றாங்க. அவங்க குரூப் இன்சூரன்ஸு, அட்வைஸு, அனாலிசிஸ் எல்லாமே பண்ணலாம். நீங்கள் எப்போ வேணாலும் எனக்கு கூப்பிடலாம், அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். நான் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்லுவேன். 25 வருஷமாக இன்சூரன்ஸ் தொழில், அதுவும் முழு அர்ப்பணிப்போடு பண்ணுறீங்க. அதை தாண்டி உங்களுடைய தொழில் அதை நீங்கள் எந்தளவுக்கு நேசிக்கிறீங்க அப்படின்றது நிறைய பேரோட இன்ஸ்பிரேஷனாகவும் இந்த வீடியோவை கண்டிப்பாக எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் எங்களுக்காக உங்களுடைய நேரத்தை செலவழித்து கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் அருமையாக பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க சார். நன்றிப்பா. மீடியா மைண்ட்ஸில் என்னை இன்டர்வியூ பண்ணது எனக்கும் ஒரு வேறு பெருமையாக இருக்குது. அப்புறம் இதன் மூலமாக ஒரு நல்ல விஷயத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தனேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடையும் உங்களுக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி நண்பர்களே. நன்றி. தேங்க்யூ.